ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இந்த நாளிலும் நம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34 வசனத்தில் இந்த கடைசி அந்த அந்த முழு வசனத்தை வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்றார். ஆமென். பெருமூச்சை விட்டுட்டு எப்பத்தா என்றார். அதற்கு என்ன அர்த்தம்? ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனையிலே திறக்கப்படுவாயாக, திறக்கப்படும் அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆமென். எப்போ நம்ம திறக்கணும் அப்படின்னா, பூட்டப்பட்டிருக்கிறது திறக்கப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டிருக்கிற வாசலுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதற்கு முன்பதாக ஏதோ ஒன்று திறந்து நம்ம செல்லணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த மாதத்தில் அநேக அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் அவர் அடைத்து வைக்கிற ஆண்டவர் அல்ல. பைபிள் அங்கங்கே வாசிச்சிருப்பீங்க, ஆண்டவர் அடைத்து வைத்தார் என்று. ஆனால் ஆண்டவர் அடைத்ததை அப்படியே விடுகிறதும் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. சில இடங்களிலே நம்ம அடைத்து வைத்ததை அப்படியே விட்டிருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகள், தேவனிடத்தில் நெருங்குகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படியே அது நிரந்தரமானது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை நம் வாழ்க்கையில் அடைக்கிறார், அதை அடைத்து வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்பதாக ஒரு பெரிய நோக்கம் ஒன்று உண்டு. ஆமென். நம்ம பார்த்தோம் வேதத்தில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அன்னாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவளுடைய கற்பத்தை அவர் என்ன பண்ணி வைத்திருந்தார்? அடைத்திருந்தார். நீங்கள் வாசிங்களே. ம் 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 ஆமாம், போதுமானது. கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஆனால் அன்னாளை பார்க்கும் பொழுது அவளுக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா நிந்தை. நிந்தை எல்லாமே இருக்குது, எல்லாமே அவள் லைஃப்பில் இருக்குது. அவளுக்கு நல்ல ஹஸ்பண்ட், நல்ல நேசிக்கக்கூடிய ஹஸ்பண்ட். நல்லா பாருங்களேன், இவளுக்கு குழந்தை இல்லை, ஆனாலும் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? ரெண்டு போர்ஷன்ஸ். அது மாத்திரமில்லை, அன்னாள் வருஷந்தோறும் அவள் எனக்கு போகிறவ, தேவாலயத்துக்கு போகிற ஒரு பழக்கம் உடையவ, அங்கே போய் பலி செலுத்துகிற பழக்கம் உடையவ. கர்த்தரோடு இருக்கிற உறவுலையும் எங்கேயுமே என்ன இல்லை, ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஏன் அன்னாளோட கற்பத்தை அடைத்தார் என்று தெரியாது. ஏன் அன்னாளோட கற்பத்தை அடைத்தார் என்று தெரியாது. அவள் ஒரு பாவியான ஸ்திரீயாக இருந்தாலோ, கர்த்தருக்கு விரோதமான ஒரு பெண்ணாக இருந்தாலோ, கர்த்தரை தேடாத ஒரு மகளாக இருந்தாலோ, அப்படி அடைத்து வைப்பதில் என்ன இருக்குது? ஒரு நியாயம் இருக்குது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய அடைப்பட்ட வாசல்கள் ஏன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ஆண்டவரை தேடுறீங்க, வாரந்தோறும் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தசம பாகம் இருந்தாலும் சரி, காணிக்கையாலும் சரி, சரியாக செலுத்துறீங்க, கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருக்கீங்க, உலக பிரகாரமாக உண்மையாக இருக்கீங்க. இருந்தாலும் அடைப்பட்டிருக்கிறது, அப்படி தானே? இருந்தாலும் அடைப்பட்டிருக்கிறது. வர்ஷிப்லேயே நம்ம கேட்டோம், ஆண்டவர் அடைக்கிறார் என்று அதுக்கு பின்பதாக ஒரு நோக்கம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அடைக்கிறார் என்றார், கர்த்தர் நம்முடைய வாசல்களை அடைக்கிறார் என்றால் அதற்கு பின்பதாக ஒரு பெரிய திட்டத்தை போட்டு வைத்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டதற்கு பின்பதாக ஒரு பெரிய திட்டம் உண்டு. என்ன அப்படின்னா, சாமுவேலுங்கிற ஒரு திட்டம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, முதல் வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கலாம். அதாவது 1 சாமுவேல் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கலாமே. ம் 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 எலிகூவின் மகனான பூச்சிரன். ம் 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 ம்
ம். ம். போதும், இன்னும் இருக்கு, போதும். நல்ல கவனிங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தா ரெட்டிப்பான போஷனை கொடுப்பா. ஆனாலும் இவன் என்ன பண்ணுவாள், அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். ஏன் அப்படின்னா, இவளுக்கு இருந்தது உலக பிரகாரமான ஒரு நிந்தை. சரியா? உலக பிரகாரமாக அவளை எப்படி பார்த்தாங்க? மலடி என்று பார்த்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் இருந்தும் அவளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஏன்னா நேசிக்கிற ஒரு கணவன் இருந்தும் குழந்தை இல்லை. அவளுக்கு ரெட்டிப்பான போஷன் கிடைச்சாலும் குழந்தை இல்லை. வருஷந்தோறும் தேவனை ஆராதிக்கிற அந்த பாக்கியம் கிடைச்சாலும் அவளுக்கு குழந்தை இல்லை. ஏன் அப்படின்னா, அதற்கு பின்பதாக கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். இது எத்தனை வருஷம் இந்த அடைப்பு கர்த்தரே நினைக்காம அது என்ன பண்ணாது? திறக்கப்படாது. உங்க வாழ்க்கையில சொல்றேன், கர்த்தர் நினைக்காம இது நடக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நினைக்கிற அளவுக்கு அன்னாள் ஒரு காரியத்தை செய்ததை நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ம். ம். ஆமென், போதுமானது. ஹல்லேலூயா. இந்த பொருத்தனைக்காக மாத்திரமே அவள் கற்பத்தை அடைத்து வைத்தார். ஏன்? ஏன் இந்த பொருத்தனைக்காக ஏன் அவளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்கு தேவையா? சொல்லுங்களேன். கர்த்தருக்கு தேவையா? சாமுவேல் வேணும். சரி, ஏன் சாமுவேல் வேணும்? தீர்க்கதரிசியா மாற்றுறதுக்கு வேற, நியாயாதிபதியா மாற்றுறதுக்கு, ஆசாரியனை மாற்றுவதற்கு வேற, இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்கு வேற, அநேகரை அபிஷேகம் பண்ண வேற, தாவீதை கொண்டு வரவா வேற. சூப்பர், இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இன்னும் முன்னடையாளமா வேற. சரி, அதற்கு நடுவில் ஒரு வார்த்தை வந்துச்சுல்ல, ஏலியின் குமாரர்கள். அந்நாட்களில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆசாரியனுக்கு அடுத்தது அவருடைய பிள்ளைகள் ஆசாரியனாக மாற வேண்டும். பட் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? தேவர் விக்கெட், ரொம்ப மோசமான ஒரு ஆசாரியர்கள். அவர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு நியாயம் விசாரிப்பார்கள். நீங்கள் அந்த பக்கம்லாம் வாசிச்சு பாருங்க. இதே அதிகாரத்துக்கு அடுத்தடுத்து இவர்கள் என்ன பண்ணுவாங்களா? நீங்கள் சொன்னதில் எல்லாத்துலையும் இருக்குது. இவங்க கையூட்டு பெற்று நியாயம் விசாரித்தா இவங்க கையூட்டு பெற்று போலி தீர்க்க தரிசனம் கூட சொல்லுவாங்க. ஆனால் இஸ்ரவேலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசாரியர் தேவைப்பட்டுச்சு, நல்ல ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டுச்சு, நல்ல ஒரு ஒரு ராஜாவை அபிஷேகிக்கக்கூடிய ஒரு நல்ல உத்தமனான ஒரு மனுஷன் தேவைப்பட்டுச்சு. அதற்கு சாமுவேல்ங்கிற ஒருத்தன் வளர வேண்டியதாக இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் எங்கே வளர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, எந்த இடத்துல தவறு நடக்குதோ, எந்த இடத்துல இப்படியாப்பட்ட மோசமான காரியம் நடக்குதோ அங்கேயே வளர வேண்டியது இருந்துச்சு. இவன் எல்லாத்தையும் பார்த்து நடக்கணும், ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னையும் இதே உலகத்தில் தான் வைத்திருக்கிறார், மோசமான சூழ்நிலை தான் வைத்திருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, அடைக்க வச்சிருக்கிறது சும்மா இல்லை, இதில் வளர்ந்தாலும் நீங்கள் வித்தியாசமாக நிற்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் வித்தியாசமாய் கர்த்தருக்கென்று நிற்க வேண்டும் என்பதற்காக. அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் என்ன பண்றான்? உயிருள்ளும் நாளெல்லாம் நான் உமக்கென்று கொடுப்பேன். யாரை? ஒரு ஆண் பிள்ளையை தருவீர் என்றால். பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே ஒரு பெண் பிரீஸ்ட் நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு பிரதான ஆசாரியனாகவோ இல்லை ஆசாரியனாகவோ பார்க்க முடியாது. ஆனால் இவள் எப்படி ஒரு ஜெபத்தை பண்ண வைத்தார் என்று நீங்கள் பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவள் கர்த்தரை நேசிக்கிற ஒரு மகள் தான், கர்த்தருக்கு என்று உண்மையாக இருக்கிற ஒரு மகள் தான். ஆனால் இவ என்ன பார்க்கறது? வருஷந்தோறும் அந்த அந்த ஜெபத்துக்கு போயிட்டு வரும் பொழுது, பலி செலுத்த போயிட்டு இருக்கும்போது யாரை பார்த்துருப்பா? ஏலியும் பார்த்துருப்பா, ஏலியின் பிள்ளைகளையும் பார்த்துருப்பா. மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பா? எனக்கெல்லாம் ஒரு புள்ள வந்தா கர்த்தருக்கோ இல்லை அவருடைய ஊழியம் செய்வதற்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒன்று நினைச்சிருப்பான். இது கற்பனை, இது பைபிள் எங்கேயும் இல்லை. பாஸ்டர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. இது ஒரு கற்பனையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு காலத்தில்
ஒரு ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்பதாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எதுக்கு கொடுக்க ஆசைப்படுவாங்க? ஊழியத்துக்கு என்று கொடுக்க ஆசைப்படுவார்கள். முதல் பிள்ளை பிறந்தோடனே என்னதான் பண்ணுவாங்க? என் பிள்ளை ஊழியத்துக்குன்னு. ஆமாம், நாட்கள் செல்ல 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 இன்னைக்கு ஊழியர்களும் சரி ஊழியத்திலும் சரி நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது பெற்றோருக்குள்ளே என்ன பயம் வருது? இவன் ஊழியம் செய்வதை பார்க்கணும், நல்ல மனுஷனாக இருந்தால் போதும். எப்படி? ஆமாம், அந்த ஆசை வந்துடும். ஏன் அப்படின்னா பார்க்க போன நிறைய ஊழியர்களுக்குள்ள என்ன இல்லை? உண்மை இல்லை. நிறைய ஊழியர்களுக்குள்ள என்ன இல்லை? அந்த தியாகம் இல்லை. நிறைய ஊழியருக்குள்ள என்ன இல்லை? கர்த்தருக்கு என்று நிற்கணுங்கிற அந்த வைராக்கியம் இல்லை. அப்போ இவன் என்ன பார்த்திருப்பானா, அன்னால் அங்கே இருக்கிற ஏலின் குமாரர்கள் 2 பேர், ஓப்னி பினகாஸ், இவர்கள் 2 பேர் எப்படி பார்த்தா அப்படின்னா இவர்கள் ஊழியம் செய்வதற்கு லாய்க்கே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? அங்கே வச்சிருக்காரு. கறி வேகுவதற்கு முன்பதாகவே என்ன பண்ணுவாங்களாம்? அதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம், ரொம்ப பெரிய. அங்கேயே விபச்சாரம் பண்ணாங்களாம், வேசித்தனம் பண்ணாங்களாம். எவ்வளோ பெரிய பாவம்! இதெல்லாம் பார்த்துருப்பா. காதுக்கு வராமையா இருக்கும், காதுக்கு வராமையா இருக்கும். ஆனால் இவக்குள்ள நினச்சிருப்பா, எனக்கு அப்படியே புள்ள கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டேன், ஊழியத்துக்கெல்லாம் தந்துட மாட்டேன் அப்படின்னு ஒரு வேளை நினச்சிருந்துருக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு ஒரு சாமுவேல் தேவைப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு சாமுவேல் தேவைப்பட்டது. சாமுவேல் தேவை என்றால் அடைக்கப்பட வேண்டியது அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று அடைக்கு வச்சிருக்காரு அப்படின்னா உங்கள் கிட்டேருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். உங்கள் கிட்டேருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். கர்த்தருக்கென்று ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று அர்த்தம். கர்த்தருக்காக ஏதோ ஒன்று மாற்றப்பட வேண்டும் என்று அர்த்தம். கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய வழி அதாவது உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் சரி ஏதையோ ஒன்று சேஞ்ச் பண்ணுவதற்காக கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தடை அதை உடைப்பதற்கு கர்த்தர் ரொம்ப ஈஸி தான். ஆனால் அந்த தடைக்கான காரணம் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது உணர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அண்ணால் என்ன பண்ணுறான்னா ஒரு பொருத்தனை பண்ணுறாள். என்னன்னா, உயிருள்ளும் நாளெல்லாம் என்ன பண்ணுவேன்? உம்முடைய அடியாளாகிய மறவாமல் நினைத்தருளி உமது அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய தடைக்கு, உங்கள் அடைக்கப்பட்டிருக்க வாசலுக்கு என்ன ரீசன் என்பதை நீங்கள் பாருங்கள். ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்க வேண்டியதாக இருக்கலாம். ஏதோ ஒரு பொருத்தனை. பிள்ளை இல்லாதவர்கள் என்ன பொருத்தனை பண்ணி ஆனவரே, நான் எனக்கு நீங்கள் பிள்ளை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன்ப்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு வாசல் ஒரு காரியம் ஏதாவது அடைப்பட்டிருக்கு அப்படின்னு, ஆண்டவரே எனக்கு நீர் இது செய்தீர் என்றால் நான் உமக்கென்று உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். எப்படி செஞ்சு முடிக்கிற காரியத்தை நிறைய பேர் பொருத்தனையில் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இல்லை, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உண்மையாக இருப்பேன். இது இந்த மாதிரி பொருத்தனை பண்ணுவீங்களா? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்காக இதை செய்வேன், பொருத்தனை பண்ணுவீங்களா? இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான பொருத்தனையெல்லாம் வந்துருச்சு. எப்படி? எனக்கு 1 லட்சம் தந்தால் நான் 10,000 ரூபா கொடுத்துருவேன், 20,000 ரூபா கூட கொடுப்பேன். இது வரைக்கும் நான் எப்படி கொடுத்துட்டு இருந்தேன்? 10,000 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன். இனிமேல் நான் எப்படி இந்த காரியத்தில் நான் எப்படி பண்ணுவேன்? ஏன்னா நமக்குள்ள என்ன தெரியும்? இது வராது. எப்படி? ஒரு சில காசெல்லாம் வரவே வராது அப்படின்னு நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இல்லை, ஒருத்தர் கொடுத்த பணம் எல்லாம் வரவே வர. ஆனால் நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? கிடைக்காம இருக்கிறதுக்கு கர்த்தர் கிடைக்க பண்ணா 10,000, 10ல் 1 பங்கு. என்ன, எத்தனை பங்கு கொடுப்பேன்? ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஏன்? கிடைக்காதது கிடைச்சிச்சு, அதுலேருந்து 1 பங்கு எடுத்து கர்த்தருக்கு என்று கொடுத்தேன். இல்லை, இது இல்லைங்க. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கென்று எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுத்தனை. ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய சுதந்திரத்தில் தன்னுடைய அவ கிடைக்கிற பிள்ளைகிட்ட அவளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, நிந்தை நீங்கினா மட்டும் போதும். அவளுக்கு என்ன வேணும்? அவளோட நிந்தை நீங்கணும். உலக பிரகாரமாக அவன் நிந்திக்கப்படுகிறாள், கூட இருக்கிற அந்த இன்னொரு மனைவினால நிந்திக்கப்படுகிறாள். அதனால இவளுக்கு ஆண்டவர் புஷ் பண்றாரு. என்ன தெரியுமா? ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கண்டிஷனுக்கு கொண்டு போகும்போது அவன் வாயிலிருந்து வர வார்த்தை என்னன்னா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இந்த பிள்ளையை உமக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு என்று எண்ணத்தை தருவீங்க. உங்க நேரத்தையா, உங்களுடைய உழைப்பையா, உங்களுடைய தாளந்துகளையா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வதற்கு நீங்க எதையாவது ஒன்று செஞ்சு ஆகணும். உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று தடை பண்ணி வச்சிருக்கிறான்னா அது மூலியமா என்னமோ ஒன்று எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம்.
அவருக்கு ரொம்ப சிம்பிளுங்க உங்களோட தடைகளை நீக்குவதற்கு, ரொம்ப சிம்பிளுங்க உங்களோட வாசல்களை திறப்பதற்கு. அவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அது எம்மாத்திரம். ஆனாலும் உங்ககிட்ட இருந்து என்னமோன்னு எதிர்பார்க்கிறார். உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய பர்சனல், உங்க ப்ரேயர்ல, உங்களுடைய பர்சனல் அந்த கமிட்மெண்ட்ல ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். ஏன் அந்த தடைன்னு தெரியல, ஏன் இந்த அடைப்பட்ட வாசலும் தெரியல. ஆமென், ஹல்லேலூயா. அதே 19வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின் அன்னாள் ஆமாம் வருஷந்தோறும் போய்கிட்டிருந்தா. ஆனா அந்த இடத்துல ஒரு பொருத்தனை வைத்து அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அழுகையை நிப்பாட்டிட்டு தைரியமா போகிறார். கர்த்தர் நினைத்தருளினார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க ஜெபம் என்ன அப்படின்னு, ஆண்டவரே என் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட வேண்டும் என்றால் நீர் என்னை நினைத்தருள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என் அடைப்பட்ட காரியங்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நீர் என்னை நினைப்பதற்கு தடையாயிருக்கிற எந்த காரியமோ அதை என்னை விட்டு மாற்றி போடுங்க. அதற்கு நான் என்ன பண்றேன், முயற்சி எடுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்பயுமே நினைச்சிட்டு இருக்க மாட்டோம், அப்படிதானே? ஆனால் ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க, ரொம்ப ஸ்நேகித்தவங்க, ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி நினைச்சு பார்ப்போம், இல்லை? ஆமாம். அப்போ ஆண்டவர் நம்மளை நினைச்சு பார்க்குற அளவுக்கு நம்முடைய ஸ்நேகம், நம்முடைய உறவை எப்படி இருக்கணும், ரொம்ப க்ளோஸ் ஆகணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்னை நினைச்சு பார்க்கணும் ஆண்டவர், என்னை நினைச்சு பார்க்கணும். ஆமென். நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சுவதற்கு முன்பதாக ஆண்டவர் நினைத்தருளி என்னுடைய தடைகளை நீக்குவதற்கு அளவாக என்னோட லைஃப்ல ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிந்தையை நீக்கும்படியாக, ஆமென், ஹல்லேலூயா, நீங்க ஒரு பொருத்தனையை வைங்க. அவனுடைய சமூகத்தில் பொருத்தனை வைங்க. உலக காரியங்களை பார்க்காதீங்க, சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்காதீங்க. எப்படி வேணா போகட்டும், ஆசாரியனோட பிள்ளைகள் எப்படி வேணா போகட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எப்படி வேணா போகட்டும், எனக்கு நீங்க தருகிற ஆசீர்வாதத்தில், எனக்கு நீங்க ஓப்பன் பண்ற கேட்ல நாமக்காக என்ன செய்வேங்கிற ஒரு பொருத்தனை, அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தனை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலில் சாமுவேலை போல ஒருத்தனை நீங்க பார்த்துருக்கவே முடியாது. ஒன்னா ஆசாரியனா இருப்பாங்க, ஒன்னா தீர்க்கதரிசியா இருப்பாங்க, ஒன்னா நியாயாதிபதியா இருப்பாங்க. ஆனா பாருங்களேன், இவள் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், இவள் கர்த்தருக்கு என்று தியாகமாய் கொடுத்த ஆசீர்வாதம், வருஷந்தோறும் போய் பிள்ளையை பாப்பா, அப்படிதானே? பிள்ளையை கொடுத்துட்டு வருஷந்தோறும் பிள்ளையை பாப்பா. பிள்ளைகிட்ட என்ன சொல்லியிருப்பா, அவங்கள பார்த்து கத்துக்கோன்னு சொல்லியிருப்பாளா? அவங்கள பார்த்து கத்துக்கோன்னு சொல்லியிருப்பாளா? இல்லை. அவங்கள பார்த்து எதுவும் கத்துக்காத, கர்த்தரை மாத்திரம் சார்ந்துரு, கர்த்தரை மாத்திரம் சார்ந்துரு, கர்த்தரை மாத்திரம் சார்ந்துரு. அதனால தான் பார்க்கிறோம், அந்த பைபிளில் நம்ம பார்க்கிறோம் என்னது, தேவன் டைரக்டா அவனோட பேச ஆரம்பித்தார், டைரக்டா பேச ஆரம்பித்தார். ஏன் அப்படின்னா, ஏலி மூலியமாகவும் பேசல, அவங்க பிள்ளை மூலியமாகவும் பேசல, டைரக்டா பேச ஆரம்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஒரு காரியத்தை செய்வேன் என்று முடிவெடுக்கும் பொழுது, கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உங்க ஆசீர்வாதத்தின் மூலியமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சாமுவேல் உண்மையாகவே இஸ்ரவேலுக்கு பிளஸ்ஸிங்காக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தைரியமா ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு நீ செய்வீன்னு என்றால் நான் உமக்கென்று வாழ்நாள் முழுவதும், எப்படிங்க, லைஃப் டைம் முழுவதும், அது பிள்ளையா இருக்கலாம், அது ஆசீர்வாதம், அது உமக்கென்று, அதுக்குள்ள அதில் எந்தவித அந்நிய காரியங்களும் வந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை வீடு கட்டுவதற்கு என்ன பண்ணலாம், தடையா இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும், ஆண்டவர் இந்த வீடு நீ தருவீர் என்றால் இதில் எந்த சூழலும் என்ன பண்ண மாட்டேன். கொடைக்கானல் நடக்கிற ஒரு பெரிய கொடுமை என்னது, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது மைண்ட் எங்கே மாறிடும், எங்கெங்க மாறும். ஒரு வீடு தரார் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு இடத்த தரார், ஒரு வீடு தரார், என்ன பிளான் பண்ணுவோம், காட்டேஜாக மாற்றிடுவோம். ஆமாம், காட்டேஜாக மாற்றிடுவோம். நம்ம கூட வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி, அதுக்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார், காட்டேஜாக மாற்றிடுவோம். காட்டேஜாக மாற்றினாங்க, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? 100% 50% நம்ம எவ்வளோதான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும், இதான் இந்த காம்பவுண்டில் சில நேரம் வெளியிலேருந்து ஆட்கள் வருவாங்க, டிரைவர்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க. சில நேரம் பயப்படுவேன் அவர்களை தங்க வைப்பதற்கு, ஆனால் நடந்துச்சு. இங்கே ஒரு டிரைவர், ஒரு சர்ச்சிலேருந்து கூட்டிகிட்டு வந்த டிரைவர் 3 நாள் தங்கியிருந்தார், 3 நாளும் குடிச்சிருக்காரு. எங்களுக்கு தெரியல. ஒரு நாள் ஒரு வேலியை தூக்கி பார்க்குறோம்,
அங்கே 3 பாட்டிலா, எத்தனை பாட்டில் இருந்துச்சு? 3 பாட்டில். 3 நாள் தங்கியிருக்காரு, 3 நாளும் குடிச்சிருக்காரு. ஆனால் அவர் ரூம் எதுவும் கொடுக்கல, வேன்லேயே தான் படுத்திருந்தார். ரூம் கேட்டால் கொடுக்கல. ஏன்னா பாருங்க, இப்படி தாங்க நம்ம என்னதான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சில நேரம் டிரைவர்ஸ் இங்கே சிகரெட் அடிக்கிறப்ப நான் சொல்லுவேன், வெளியில் ரோட்டுக்கு போங்க, உங்களை சிகரெட் அடிக்க வேண்டாம்னு சொல்லுவேன், அது உங்களுடைய சுதந்திரம். ஆனால் இந்த கேம்பஸ்குள்ளே அடிக்கக்கூடாது. நிறைய நேரம் இந்த விறகு வெட்டுவதற்கு அப்படிலாம் ஆட்கள் வருவாங்க, வந்து பீடியை பற்ற வைப்பாங்க. நான் சொல்லுவேன், வேண்டாம், நீங்கள் வேணும்னா இறங்கி போய் பீடியை பற்ற வச்சுக்கோங்க, உள்ளே வேண்டாம். ஏன் அப்படின்னா இதை அப்படி காக்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி விடுவோம், நாளைக்கு இன்னொரு காரியம் நடக்கும், அடுத்த ஒரு காரியம் நடக்கும். சில பேரெல்லாம் கேட்பாங்க, தெரிஞ்ச சொந்தக்காரங்க தான், என்ன பண்ணுங்க, இப்போ தான் வந்திருக்காங்க, ரூம் கிடைக்கலையா? இல்லை, தர முடியாது. ஏதாவது ஒரு பாஸ்டர் சொல்லட்டும், அவங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லட்டும். ஏன் அப்படின்னா பணம் என்றைக்கு வேணாலும் வரும். ஆனால் எடுத்த முடிவில் கொஞ்சம் மாறினு, ஐயோ பணம் இல்லையே, இந்த தேவைக்கு இவங்க வந்து தங்கினா நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும், முடிஞ்சு போச்சு. கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டோம்? அதமாக்கிட்டோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, அண்ணாளோட கற்பத்தை அடைத்து என்ன பண்ணார் தெரியுமா? உயிரோடு இருக்க நாளெல்லாம், உயிரோடு இருக்க நாள். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம சந்ததியாரில் உண்மையுள்ள ஊழியர்காரர்கள் எழும்ப வேண்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா. வைராக்கியம் உள்ள, எதையும் எதிர்பார்க்காம ஊழியம் செய்கிறவர்கள் எழும்பணும். எதற்காகவும் எதிர்பார்த்து நிற்கிறவர்களாக அல்ல, எதுவுமே எதிர்பார்க்காட்டி கர்த்தர் என்னை பார்த்து கொள்வாருங்கிற தைரியமாய் நிற்கிற ஊழிய கூட்டம் எழும்பணும். ஒருவேளை பெண் பிள்ளைகள் நீங்கள் திருமணமாகி ஊழியத்துக்கு என்று போறீங்க அப்படின்னா ஒன்று எதிர்பார்க்க கூடாது, ஒரு காரியத்தை எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் இந்த பாதையில் வைத்திருக்கிறார்னா இதில் நான் ஆசீர்வதிக்க முடியுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியோட போகணும். இன்றைக்கி நிறைய பேர் தவறான காரியங்களை கற்றுக் கொடுக்குறார்கள். ஊழியத்தில் இப்படி போய் நின்று உனக்கு இதெல்லாம் ஹெல்ப் கிடைக்கும், ஊழியத்தில் மிஷினரியாக போயிடும், உனக்கு மிஷினரி ஹெல்ப் கிடைக்கும். நோ, கர்த்தர் எங்கே நிறுத்துறாரோ, உங்கள் பிள்ளைகளுக்கு எங்கே வைத்திருக்கிறாரோ தைரியமாக அனுப்புங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு கொடைக்கானல் தெரியாதுங்க. எனக்கு கொடைக்கானல் வருவதற்கு முன்பதாக 2 தடவை தான் கொடைக்கானல் வந்திருக்கேன். ஒரு தடவை ஒரு ப்ரேயருக்காக ஒரு இடத்துல ஒரு ப்ரேயர் கேம்ப் நடத்துனாங்க. அது எத்தனை வருஷம் ஞாபகம் இல்லை, எப்போன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த வருஷம் ஞாபகம் தான் சொல்லுங்கள். இங்கே கேபிஎஸோட ஓனரை அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? அது எந்த வருஷம் ஞாபகம் இருந்தால் இந்த கொடைக்கானல் இருக்கிறவர்கள் அந்த ஓனரை அரெஸ்ட் பண்ணி, அது ஒரு டிஎம்கே ஆச்சு. அந்த டைமில் இங்கே வந்து அவங்களோட ஒரு இதில் வந்து உட்காந்து 3 நாள் ப்ரேயர் பண்ணோம். அதுதான் முதல் தடவை கொடைக்கானல் வந்து. அது இல்லாமல் 2வது பைபிள் காலேஜில் பிக்னிக் கூட்டிகிட்டு வந்தாங்க. இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த சூழ்நிலையும் தெரியாது, என் மைண்டில் எங்கே திரும்ப இருந்துச்சு, நான் ஊழியம் செய்யணுன்ட்டு கோயம்புத்தூர் பட்டணம். அதில் ஒரு இடம் இருந்துச்சு, அன்னூருங்கிற ஒரு இடம். அங்கே ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் இருந்துச்சு. அந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டாரு. அதற்காகவே நான் கோயம்புத்தூரில் போய் அசிஸ்டன்ட் பாஸ்டராக சேர்ந்தேன். உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா பாஸ்டர் சொன்னார் அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது, அந்த பாஸ்டர் ப்ரெஸ்பிட்டராக இருக்கிறதுக்கு கீழே தான் அந்த இடம் வருது. எது? அன்னூர். அப்போ நான் நினச்சேன், அந்த பாஸ்டர் சொன்னார்ல, அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும், இவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஊழியத்தை செஞ்சு ஊழியத்தை கட்டிடணும் அப்படின்னு நினைத்து போனேன். ஆனால் கர்த்தர் வைத்திருந்த திட்டம் வேறு. ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது முழுமையாக ஒப்பு கொடுங்க. அறகுறையா உங்கள் ஆலோசனை பாதி இருந்துகிட்டே கூடாது. இங்கே போயிடாத, அங்கே போயிடாத, அங்கே கஷ்டம். நோ, முழுசாக ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆசீர்வாதங்களை முழுசாக ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை முழுசாக ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுங்க. அடைப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொன்று, கர்த்தர் இங்கே பார்த்தா அன்னாருடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அதே ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது பார்வோனுடைய இருதயத்தை என்ன பண்ணினார்? கடினப்படுத்தினார். ஏன் கடினப்படுத்தணும்? முன்பதாக செங்கடல் இருக்குன்னு தெரியும். ஆண்டவர் ரூட் பண்ணுறது எங்கே தான்? செங்கடல் வழியில் தான் இந்த ஜனங்கள் செல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார்? தீர்மானித்து வைத்திருந்தார். அப்புறம் ஏன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி அவளை பின்பதாக பின்தொடர வைக்க வேண்டும்? ஏன் அந்த அவ்வளோ பெரிய அப்டக்கிள் முன்னாடி இருக்கிறது? என்னது? சமுத்திரம். நீங்கள் கடலுக்கு முன்பதாக போயிருந்தா உங்களுக்கு தெரியும். கடலுக்கு முன்பதாக போய் நின்று பார்த்துருந்தா தெரியும். என்னது? கண்ணு கட்டுற தூரத்தில் என்ன தெரியாது? நிலமும் தெரியாது. இந்த பக்கம் பார்த்தாலும் அலைகள் அடிச்சிட்டு இருக்கும், இந்த பக்கம் பார்த்தாலும் அலைகள் அடிச்சிட்டு இருக்கும். நம்பிக்கை சரி, கொஞ்சம் தூரம் ஓடி போனால் அந்த இடத்துல ஒரு நிலம் வந்துடும், அதை தாண்டி நம்ம போயிடுவோங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி தானே? ஷீஷோர் மட்டும் அப்படி தான். எங்கே இந்த பக்கம் வலது பக்கம் ஓடிட்டா கொஞ்சம் தூரம் போயிட்டா என்ன ஆயிரும்? கடலோட எல்லாம் முடிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணிடுவோம்? அப்படியே கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுவோங்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு இடம்.
அந்த வழியில கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், போதுமானது. ஆமென், ஹல்லேலூயா. நானே கர்த்தர் என்பதை என்ன பண்ணணும்? யாருக்கு புரிய வைக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புரிய வைக்கணும், எகிப்தியருக்கும் புரிய வைக்கணும். அதற்காக கர்த்தர் அந்த பாதையை ஏற்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வர்ஷிப்ல கேட்டோம், ஆண்டவர் பண்ணுகிற தடைக்கு பின்பதாக ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களுக்கு பின்பதாக கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, நம் சத்துருக்களை நம் கண் முன்னே முறியடிக்கும்படியாக கர்த்தர் தடையை ஏற்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு எதிராக இருக்கிற சத்துருவை நம் கண்களுக்கு முன்பதாகவே என்ன பண்ணணும்? மடங்கடிக்க பண்ணணும், முறியடிக்க பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. இது நீங்க பார்த்துருக்கலாம். நீங்க பைபிள் எடுத்து பாருங்க. எகிப்து டு கானானுக்கு ஒரு ரூட் இருக்கு. அது எப்படி தெரியுமா? கடல் தாண்டாத ஒரு ரூட் இருக்கும். நீங்கள் பைபிளில் பின்னாடி இருக்கும், இஸ்ரவேல் மேப் எடுத்து பாருங்க. எகிப்திலிருந்து அந்த செங்கடல் வழியாக கடந்து போகாமையே இன்னொரு ரூட் எடுத்தால் சீக்கிரத்தில் கானான் போவதற்கான ஒரு ரூட் இருக்கும். உங்கள் பைபிளில் கடைசியில் மேப் இருக்கும், எடுத்து பாருங்க. அதில் கொஞ்சம் மேலே போனால் செங்கடல்ங்கிற ஒரு இடமே வராது. இது கர்த்தருக்கு தெரியுமா? தெரியாது? நல்லா தெரியும். மோசேயை வழி நடத்துகிற கர்த்தருக்கு என்ன தெரியும்? இந்த வழியில் போகாமல் இன்னொரு ரூட்டை எடுத்தா. ஏன் அப்படின்னா எகிப்து ஃபுல்லாக என்னதான் சத்தம்? அழுகையின் சத்தம். ஒவ்வொரு வீடுலையும் தலைச்சன் பிள்ளை செத்து போய் அங்கே அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த செங்கடல் வழியாக கடக்க செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஏன் எல்லாரும் தெரியணும், தேவனும் நாமம் மகிமைப்படணும். அப்படிதான் நம்ம வாசிச்சோம். நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கும் பார்வோனும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். இது என்னன்னு தெரியல. பார்வோனுடைய இராணுவத்தினாலே கர்த்தர் மகிமைப்பட போறாராம். எப்படிங்க? எதிரி சத்ருவின் இராணுவத்தாலே, சத்ருவின் ஆயுதத்தாலே கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யோபோட வாழ்க்கையில சத்துருவோட ஆயுதம் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்துல போய் நின்று உத்தமனும் சன்மார்க்கனுமான யோபு மேல கவனம் வச்சு என்ன பண்றான்? நீங்க எல்லாத்தையும் கொடுத்தனால தான் அவன் உண்மையா இருக்கான். இதெல்லாம் தொடுவதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க? அதிகாரம் கொடுங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜீவனை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் தொட்டுக்கணும். ஆமா. அப்ப அந்த சத்துருவின் ஆயுதம் என்ன அப்படின்னா, அவன் எல்லாத்தையும் அழிக்கிறான். யோபோட மனைவி யோபு, இங்க 2 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்க, மற்ற எல்லாத்தையும் அழிக்கிறான். அவன் எப்படி ஒரு காட்சி பொருள் மாதிரி உட்கார்ந்துருக்கான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த சத்துரு என்ன நினைச்சிருப்பான்? நான் ஜெயிச்சிட்டேன், நான் நினைச்ச முடிவில் நான் என்ன பண்ணிட்டேன்? ஜெயிச்சிட்டேன் நினைச்சிருப்பான். அவனுடைய ஆயுதத்தாலேயே கர்த்தர் மகிமைப்பட்டார். எப்படி? அழிச்சது 100, நான் கொடுத்தது 200. அழிச்சது 1000, நான் கொடுத்தது 2000. அழிச்சது 1,00,000, நான் கொடுத்தது 2,00,000. ஆமென், ஹல்லேலூயா. அங்க இதே போலதான் இங்க பார்வோனுடைய சேனையாலவே கர்த்தர் என்ன பண்ண போறாராம்? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை அடைத்து வைத்திருக்கிற அந்த பார்வோனின் சேனை போல காரியங்கள் இருக்கு பாருங்க. அதுவும் சரி, பின்தொடர்கிற பார்வோன் சேனையா இருந்தாலும் சரி, முன்னாடி அடைப்பட்டிருக்கிற செங்கடலும் சரி, கர்த்தருக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லைங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கற்பம் அடைக்கப்பட்டது. ஒருவேளை சில பேர் சொல்லுவாங்க, அவளுக்கு பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை அவ ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா, அதனால தான் ஆண்டவர் என்ன கற்பத்தை அடைச்சி வச்சிருப்பார். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே அப்படி இல்லை. மலை போல நிற்கிறது சமுத்திரம். நினைச்சா கூட எவ்வளோ பெரிய ஸ்விம்மராலையும் என்ன பண்ண முடியாது? பார்வன் சென்னை நெருங்கி வந்தா அதை தாண்டி நீந்தி கடந்து போக முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்க, எத்தனையோ கிலோமீட்டர் தொடர்ந்து நீந்தின யாரோ ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். குற்றாலீஸ்வரன், கரெக்ட் பேர் இருந்துச்சு, குற்றாலீஸ்வரன். அவன் எத்தனையோ கிலோமீட்டர், முழுசாக கடலெல்லாம் கடக்கலை, எத்தனையோ கிலோமீட்டர் தொடர்ச்சியாக அவன் நீந்தினா. அவனுக்கு இந்த பக்கம் ஒரு போட்டு, அந்த பக்கம் ஒரு போட்டு. ஏன்னா அது ஒரு பெரிய சாதனை.
இங்க இருக்கிற ஜனங்கள் அந்த செங்கடலை கடக்க வேண்டும் என்றால் ஒரே ஒன்று, அந்த இடத்துல வழி உண்டாக்கப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய லைஃப்ல முன்னாடி இருக்கிற இந்த செங்கடல் போல பிரச்சனையை கிராஸ் பண்ணணும்னா அந்த செங்கடல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. இது சாத்தியமா? இது சாத்தியமா? கடலுக்கு முன்பதாக போய் நின்றுட்டு இந்த கடலே இருக்கக்கூடாது, நான் ஸ்ரீலங்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நிற்கிறேன், இது சாத்தியமா அப்படின்னா எவ்வளோ பெரிய விசுவாச வீரனாக இருந்தாலும் அந்த இடத்துல போய் என்ன பண்ண முடியாது, அது நினச்சி கூட பார்க்க முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி இந்த பாதைக்குள்ளாக தள்ளி கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க 19வது வசனத்தை எடுத்து 19வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைகள் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின, இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் வழி நடத்தினதுல இங்க தடைக்கு முன்பதாக வரும்பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த மேகம் என்ன பண்ணுது அப்படின்னா நேரா பின்னாடி போய் யாருக்கு முன்பதாக நிற்கிறது? எகிப்தியர் பார்வோனின் சேனைக்கு முன்பதாக நிற்கிறது. பார்வோன் சேனைக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அடுத்தது 21 வசனத்துல மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்குபடி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து. ஆமென். பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம், பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம். பாருங்க இங்க மோசேயோட ஒரே ஒரு கீழ்ப்படிதல் நிமித்தமாக ஒரு பெரும் சத்ருவின் சேனை என்ன பண்ணப்படுவது, முறியடிக்கப்பட போகிறது. ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற மற்ற ஜனங்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு எகிப்திலே பிரேத குழி இல்லைன்னா இங்க கொண்டு வந்தீங்க. எப்படி? அப்போ என்ன டிசைட் பண்ணிட்டாங்க, செங்கடலுக்கு முன்பதாக எங்களுக்கு என்னது பிரேத குழி அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா ஒரே ஒருவனோட விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், உங்க வீட்டில் எல்லாரும் எதிராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வீட்டில் எல்லாரும் உங்க பிரச்சனையை பார்த்து இதெல்லாம் கடக்க முடியாது, இதெல்லாம் ஒண்ணுமே முடியாது, இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்ல பரவாயில்ல, உங்க விசுவாச அந்த கை இருக்கு தெரியுமா, உங்க விசுவாசத்தின் அந்த பலன் இருக்கு தெரியுமா, அதுல நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா மோசே அங்க நிற்கும் போது 82 வயசு 85 வயசு இருக்கும். அவன் ஒரு காரியம் தெரிஞ்சது, அழைத்தது கர்த்தர் என்றால், இந்த வழியில கொண்டு போனதும் கர்த்தர் என்றால், இதை திறக்க செய்வதும் அவரால் தான் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மோசே இடத்துல நான் இருக்கேன், இல்லை மோசே இடத்துல நீங்க இருக்கீங்க, முன்னாடி செங்கடல் இருக்கு, அந்த ராத்திரி நேரத்தில் அலை சவுண்டு பயங்கரமா இருக்கும். நீங்க கடலுக்கு போயிருந்தா தெரியும், பகலை காட்டிலும் ராத்திரி சாயங்காலம் ஆக ஆக அலை கரையை தாண்டி வந்துட்டே இருக்கும், ரொம்ப சவுண்டா இருக்கும். அதுக்கு முன்பதாக போய் கையை நீட்ட சொல்றார். 10 வாதைகள் கோலை நீட்டும் போது ஒவ்வொன்றா நடந்துச்சு. ஓகே, இப்போ மலை போன்று காய்ச்சலிக்குது, இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியவே இல்லை மோசேக்கு. ஆனால் விசுவாசத்தோடு அந்த கையை நீட்டுக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆயுதமாகி விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். யாராவது ஒருவருக்கு இருந்தால் போதும், குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு இருந்தால் போதுங்க. உண்மையாக சொல்கிறேன், வீட்டில் எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கிற அதே ஜப வாஞ்சம் இருக்குமானா இருக்காது, எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் இருக்குமானா இருக்காது, எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கிற பயபக்தி இருக்குமானா இருக்காது. ஆனால் நீங்க ஒருத்தர் கர்த்தருக்காக நின்று பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனம் கொடுத்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஒருத்தர் செவி கொடுக்கும் பொழுது சுற்றி இருக்கிறவர்களையும் கடக்க பண்ணுவதற்கு கர்த்தரால் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஒருத்தர் நிற்கும் போது உங்க கூட சேர்ந்து அந்த பெருங்கூட்டத்தையும் கடக்க பண்ணுவதற்கு முடியும். ஏன் தெரியுமா? அவர்களும் பார்க்கணும் சத்ரு வீழ்ந்து போவதை. ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம், ஏதோ உங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை, ஏதோ நீங்க ஒருத்தர் மாத்திரம் போயிட்டு நின்று சாட்சி சொல்வதற்காக இல்ல, குடும்பமாக நின்று கர்த்தர் எனக்காக செய்ததை நான் சாட்சியாக சொல்லுவேன். அதை பாட்டாக பாடினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கும் பொழுது அதே சேனை திரும்ப என்ன பண்ணுச்சு, அடைப்பட்டிருந்த அதே மேகஸ்தம்பம் விலகுனுச்சு. இவங்களும் திரும்பி ஓடி வந்தார்கள்.
பார்க்கும்போது பயமாக தான் இருந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அந்த ஓப்பன் பண்ண கேட்டில் நீங்கள் கிராஸ் பண்ணும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக திறக்கப்பட்ட வாசலில் நீங்கள் நடந்து போகும் பொழுது, சத்துரு பின்தொடர மாட்டான்னு இல்லை, ஆனால் பின்தொடரும் பொழுது அவனை இன்று கண்ட எகிப்தியன், அப்படித்தானே? 13ஆம் வசனமா நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. அங்கே செங்கடல் செங்கடலாக தான் இருக்கு, அலைகள் அலைகளாக தான் இருக்கு, வழி இல்லாத சூழ்நிலை தான் இருக்கு. ஆனால் எப்படி பவுல் அந்த போட்டு அப்படி அலைகளில் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சொன்னான், நம்ம போவோம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் நிமித்தமாக அவனுக்கு தெரிஞ்சது. அதே போலதான் மோசே, என் நிமித்தமாக இந்த ஜனங்கள் என்ன பண்ண போறாங்க? ரட்சிக்கப்பட போறாங்க. என் நிமித்தமாக இந்த ஜனங்கள் என்ன பண்ண போறாங்க? அந்த சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட போறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அங்க இருக்க ஒருத்தருக்கு விசுவாசம் இல்லை, அங்க இருக்க ஒருவருக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் என்று இருக்கு. அப்படிதானே? பார்வோன் பின்தொடர்ந்து வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணார்களாம்? தேவனை நோக்கி முறையிட்டார்களாம். ஆனா மோசே கிட்ட வரும்பொழுது என்ன சொன்னாங்க? இங்க பிரேத குழி, எகிப்துல பிரேத குழி இல்லை, நான் இங்க கொண்டு வந்தீங்க. சில நேரம் அப்படிதாங்க, உங்க சொந்தமே உங்க விசுவாசத்தை உடைக்கும். உங்க சொந்த பந்தங்களே உங்களுடைய வாழ்க்கையை உடைக்கிற அளவுக்கு வார்த்தையை பேசுவாங்க. தைரியமா நில்லுங்க. ஏன்னா உங்களை அழைத்தது கர்த்தர் என்றால் உங்களை கொண்டும் சரி அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். மோசேவை வழி நடத்த கூப்பிடும் பொழுது மோசேக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சது, என்னை இனி கடைசி வரைக்கும் நடத்த போகிறது யார் தான்? அதனால தான் அவன் கையில் இருக்கிறது என்ன கீழே போடுன்றார். போடுறான். என்ன நடக்கும்னே தெரியாது, என்னன்னே தெரியாது. அவன் கையில் கொடுத்த அந்த கோலை வச்சு ஆண்டவர் அவ்வளோ அற்புதத்தை செய்கிறார். அதே போல உங்களுக்கு இன்னைக்கு உங்க கையில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார் யோசிச்சு பாருங்க. அந்த மோசே கையில் கொடுக்கப்பட்ட கோலை போல உங்களுக்கு பைபிளை கொடுத்துருக்காரா? உங்க ஜெபத்தை கொடுத்துருக்காரா? உங்க விசுவாசத்தை கொடுத்துருக்காரா? இதை யூஸ் பண்ணதற்கு ஏன் தயங்குறீங்க? இதை ஏன் தயங்குறீங்க? எல்லாருக்கும் வித்தியாசமானதை கொடுத்துருக்காருங்க. சில பேர் வசனத்தை வச்சு மேற்கொள்வாங்க, சில பேர் ஜெபத்தை வச்சு மேற்கொள்வாங்க, சில பேர் விசுவாசத்தை வச்சு மேற்கொள்வாங்க. மேற்கொள்ளுங்க. உங்க முன்னாடியே சத்துரு விழுவான். உங்க நிமித்தமாக ஒரு பெருங்கூட்டம் ரட்சிக்கப்படும். உங்க நிமித்தமாக ஒரு பெருங்கூட்டம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. 14:28 வாசி பாருங்களேன். ஜலம் திரும்பி வந்து, ஆமா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த செங்கடல் வழியா நடத்தினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. எகிப்தியன் வேலை வாங்கினாலும் உங்களுக்கான கூலி தர மாட்டான், உங்களுக்கு மிஞ்சின வேலையும் வாங்குவான். இன்னைக்கு அந்த மாதிரி சூழல் இல்லை. எனக்கான வருமானம், எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான காரியங்கள் கிடைக்காமல் இருக்கிறது, அது எகிப்தியன். அவன் எகிப்தியன். அந்த விசுவாசத்தோடு அடி எடுத்து வைங்க. இன்று பார்க்கிற எகிப்தியனை இனி நீ பார்க்க மாட்டாத அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை செய்வதற்கு நீங்கள் யோசிக்காதீங்க. சில நேரம் ஆண்டவர் நிறைய பேரோட பேசுகிறார், திட்டமும் தெளிவுமா பேசுகிறார். ஆனால் என்ன டவுட்டு, நான்லாம் செஞ்சிருவேனா? நான்லாம் இதை செய்ய முடியுமா? இல்லை. கர்த்தர் உங்ககிட்ட ஒன்று எதிர்பார்க்கறதுனா உங்ககிட்ட மட்டும்தான். அண்ணாள்கிட்ட எதிர்பார்த்ததை இன்னொரு மனைவி கிட்ட எதிர்பார்த்துருக்கலாம்ல. அந்த பிள்ளைகிட்டையும் அண்ணாள்கிட்ட தான் ஏதோ ஒன்று இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப ஆண்டவரை நேசிச்சான். ஆமென். ஆண்டவரை நேசிக்கும் போது எல்லாமே தடை இல்லாமல் இருக்காதுங்க. ஆண்டவரை நேசிக்கும் பொழுது தடை அதிகமாகும். ஏன்னா அந்த தடையின் மத்தியிலும் தேவன் மகிமைப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவோட வாழ்க்கையில தடையில்லாத வாழ்க்கை இருக்குன்னா நம்ம தான் இங்கே தப்பாக போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவோட இந்த ஊழியத்தில் எனக்கு தடையே இல்லை. நான் ஊழியம் ஆரம்பிச்சதுலேருந்து வாரம் புதிய ஆத்துமக்கள், நேற்று சொன்னேன், வாரம் புதிய ஆத்துமக்கள், பயங்கரமான அற்புதங்கள். அப்படின்னா நான் ரூட்டு தப்பாக போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ரூட்டு தப்பாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் சரியான பாதையில் கொண்டு போகணுன்னா
என்னை தடைகளின் பாதையில் கொண்டு போகணும். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல ஒரு வார்த்தை சொல்லணும், எப்பத்தா திறக்கப்படுவதாக. அந்த விசுவாசம் வேணும். எப்பத்தா திறக்கப்படுவதாக. ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதத்தையும் வித்தியாசமாக செய்கிறார், அப்படிதானே? நீங்க வேதத்துல ஒவ்வொரு காரியத்தையும் வித்தியாசமாக செய்கிறார். கடல்ல பிளந்த மாதிரியே ஆற்றையும் பிளக்கிறார், அப்படிதானே? கடல் நின்றிருந்த கடலையும் பிளக்கிறார், ஆற்றையும் பிளக்கிறார். எல்லா இடத்துலையும் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு அடி எடுத்து வைக்கும் போது தான் நடக்குது. ஆமென். யோர்தானை பிளக்கும் போது என்ன பண்ணுவான் ஜோஷுவா? என்ன சொல்வாரு? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்? கால் எடுத்து வைக்க சொன்னாங்க. எப்படி இவ்வளோ வேகமாக போகிறதில் இப்படி வைக்க சொல்கிறாரு? வெயிட்டோட. வெயிட் இல்லாதவங்க கூட வச்சு பார்ப்பான் இல்லை? நல்ல ஸ்பீடாக ஓடுற ஆற்றுல நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா காலை வச்சு பாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சைடை பேலன்ஸ் பண்ணி அப்படி வைப்போம். இங்கே என்ன சொல்கிறான்? பெட்டியை தூக்கிட்டு முதல்ல கால் வைங்கன்றான். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வைக்கும் போது தான் அங்கே பொழந்து போகுது. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் அப்படி எதிர்பார்ப்பாருங்க. எதையோ ஒன்று எதிர்பார்க்கிறாருங்க, எதையோ ஒன்று எதிர்பார்க்கிறார். அது என்னங்கிறது நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஒருவேளை இந்த பிரசங்க வேலையிலேயே ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பேசுவார். என்ன பேசுவார் தெரியுமா? ஏய், நீ இதை செய் அப்படின்னு சொல்லுவார். நீ இப்படி ஒப்புக்கொடுன்னு சொல்லுவார். நீ இப்படி பொருத்தனை பண்ணுன்னு சொல்லுவார். நீ இந்த மாதிரி செய், அப்போ உன் தடையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவார். அதை நீங்கள் செய்து பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறாரா இல்லையா பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தாவீதோட காரியத்திலே நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தவனை, இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தவனை இவன் போய் ஒன்றுமில்லாதவனாய் போய் என்ன பண்றான்? முறியடிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யார் தெரியுமா? ஜீவன் உள்ள தேவனுடைய சேனை. ஆமென். யாருங்க நம்ம? ஜீவன் உள்ள தேவனுடைய சேனை. இந்த சேனையை நிந்திக்கிற எவனும் நிற்க முடியாது. ஆமென். நம்ம யாரு? சொல்லுங்களேன் சத்தமா. ஆமாம், நம்ம எல்லாம் ஒரு சேனை. இன்னைக்கு இந்த முதல் பாட்டிலே எப்படி அவர் ஜெயித்தார் அப்படின்னு நம்ம, ஆமாம், சேனை, சேனை அதிபனாம் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பவன் யார்? நமக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம் வரணும். நம்ம வாழ்க்கையில பிசாசனை தடை பண்ணி கொண்டே இருக்கிறானா, பயமுறுத்தி கொண்டே இருக்கிறானா, நமக்குள்ள என்ன வரணும் தெரியுமா? ஒரு வைராக்கியம் வாஞ்ச வரணும். என்ன நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? இந்த பெலிஸ்தியனோட பழக்கம் என்ன? போரிட்டானா 40 நாள் வந்து என்னதான் பண்ணான்? நின்று தூஷித்து, ஒருத்தன் வாடா பார்ப்போம், எப்படி ஒருத்தன் வா, எல்லாத்தையும் கூப்பிடல. ஒரு போர் செய்வதற்கு எப்படி கூப்பிடுவாங்க? எல்லாரும் சேர்ந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து போர் செய்வாங்க. இங்கே இவன் எவ்வளோ தந்திரமானவன் பாருங்க. பிசாசு ரொம்ப தந்திரமானவன். எப்படி? இந்த பெலிஸ்தியன் சாதாரண ஆள் இல்லை. சிம்சோனை வீழ்த்தும்படியாக என்ன பண்ணான்? யார் அவன் ஏற்படுத்தினான்? தெளிலால அவன் பணம் கொடுத்து அவனோட சீக்ரெட்டை தெரிந்து வரதுக்கு. அப்போது இந்த பெலிஸ்தியனோட புத்தியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி எகிப்தியன் நமக்கான ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வச்சு அவன் நம்மளை அடிமைப்படுத்தி நமக்கானதை கொடுக்காம இவன் இங்கேயே இருக்கணும், 400 வருஷம் இவனுங்களை வேலை வாங்கி இங்கேயே இருக்கணும், இவங்க நம்மளுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கணும், இவனுக்கு தர வேண்டியதெல்லாம் நான் தராமல் நான் வச்சுக்குவேன், இவன் போனாலும் இவனை விட மாட்டேன், கொன்றுவேன் இருக்கானோ. பெலிஸ்தியன் வித்தியாசமானவன். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தந்திரமாய் முறியடிப்பான். எப்படி? சிம்சோனுக்கு அவன் கற்பத்திலே அவன் அபிஷேகிக்கப்பட்டவன். கற்பத்திலே இந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக இவன் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவனால் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் என்ன பண்ணா? இவன் எப்படி செய்யறான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணா? அழகாக ஒரு பொண்ணை அனுப்பி அவனோட சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிய வச்சான். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு தடவை என்ன பண்ணா? உடன்படிக்கை பெட்டியை பிடுங்கி அவனுடைய தாகோன் கோயில கொண்டு போய் வச்சான் பெலிஸ்தியன். யோசிச்சு பாருங்க, நமக்கு விரோதமாய் பெலிஸ்தியன் யாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த பெலிஸ்தியனை முறியடிக்கிற வேலை நம்ம கையில இருக்கு.
நீங்க பார்க்கறதுக்கு வேணா எப்படியா இருக்கலாம், அழகிய ரூபமாயும் இளையவனாயும் இருக்கலாம். இல்ல, நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அவன் அப்படி தடையான்னு இருக்கிறான். இவங்க ஒன்றும் இல்லை, நார்மலாக வந்து நீங்கள் வாங்க யுத்தத்துக்கு வாங்கன்னு சொல்லும் போது கூட கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார், இவங்க விசுவாசத்தோடு போயிருந்தா அந்த பெலிஸ்தியர்களை முறியடிச்சிருப்பான். இவன் என்ன பண்ணுறான், ஒத்தையா ஆள், பெரிய ஆளா வாட்டம் சாட்டமாக வந்து ஒருத்தன் வாடா பார்ப்போம், ஒருத்தன் அவனோட சைஸை பார்த்தவனே எல்லாத்துக்கும் பயந்து போய் நிற்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதான் பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, பயந்து போய் ஒதுங்கி போய் நிற்கிறோம். அவனுக்கு எனக்கும் பிரச்சனை வேண்டாம், அவனுக்கு எனக்கும். யோசிச்சு பாருங்க, ராஜா அவன் ஒளிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான். நீங்க அந்த வார்த்தையில பார்க்கும் பொழுது தாவீது போய் நான் போய் யுத்தம் செய்யறேன்னு சொல்லும் போது, நீ இளைஞனாய் இருக்கிறாயே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அழகிய ரூபம் உள்ள இவன் கோலியத்தை சொல்லுவான். 43 வசனம், 1 சாமுவேல் 17 அதிகாரம் 43 வசனம். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து நீ இல்ல 42 வசனம். பெலிஸ்தன் அவனை அசட்டை பண்ணினான். எப்படி பண்ணாங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளை எத்தனை பேர் அசட்டை பண்றாங்க? நம்ம ஜெபத்தை அசட்டை பண்றவங்க இருக்காங்களா? அப்ப எதிரா நிக்கிறோம் யாரு? பெலிஸ்தன். என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம ஜெப வீரர் அப்படின்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு காலர் வரைக்கும் போட்டுக்கிட்டு ஓ பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு பேசினாதான் அவன் ஜெப வீரன் நினைக்கிறாங்க. இல்ல, கர்த்தர் ஒவ்வொருக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். இங்கே இவன் இளையவனாய் போய் நிற்கிறான். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு, சப்பி பேபின்னு சொல்லுவாங்கல்ல, என்னது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நம்ம பசங்க கிட்ட தான் கேட்கணும். ஒரு மாதிரி இந்த சண்டைக்கெல்லாம் சொட் ஆகாதவன என்னடா சொல்லுவீங்க? அம்மா என்னது இந்த என்னடா சொல்லுவீங்க நீங்க? அதாவது ஒரு சிலர்லாம் முரட்டு பையனா இருப்பான், ஒரு சிலர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? சாக்லேட் பாய். ஆமா, சாக்லேட் பாய். நம்ம ஆளு தாவீது எப்படி போய் நிற்கிறாரு? சாக்லேட் பாய் போய் நிற்கிறார். அங்க இருக்கிறவங்க அண்ணன்மாரில் எப்படி இருப்பாங்க? மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்தவங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? நார்மலாக நம்ம திடீர்னு பார்த்தாவே சடனாக மிலிட்ரிக்காரங்களே போலீஸ்காரங்களே தனியாக கண்டுபிடிச்சலாம். கையெல்லாம் அப்படி முறுக்கியார் இப்படி இப்படி நிற்பாங்க, ஒரு மாதிரி நிற்பாங்க. இவன் எப்படி போய் நின்றுப்பான்? ஆடு மேய்ச்சிட்டு. ஆடு மேய்ச்சவனுக்கு என்ன பெரிய இதாக இருக்க போகுது, ஆனால் அவனே அற்பமாக பார்க்குறான். பெலிஸ்தன் எப்பயுமே நம்மளை அற்பமாக பார்க்குறவன், நம்மளோட வைராக்கியத்தை அற்பமாக பார்க்குறவன். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதுக்கு இருந்தது என்ன தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கவனே யாரு. ஆனால் இந்த வைராக்கியம் மற்றவனுக்கு எப்படியா இருந்துச்சு? அவங்க அண்ணன்மாருக்கு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? 28 வசனம். அந்த மனுஷனோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீங்க வந்தது என்ன? வனாந்தரத்தில் அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கலவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். என்ன திமிருடா உனக்கு, என்ன கொழுப்புடா உனக்கு. யாரு? தேவனுக்காக ஒருத்தன் வந்து நிற்கும் பொழுது கேட்கப்படுகிற வார்த்தை. ஹலோ சபையே, நமக்கு முன்பதாக தடை நிற்கும், அதற்காக நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைப்போம். நிந்தனை தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்வோம் என்று ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது எல்லாரும் பாராட்டிட மாட்டாங்க, எல்லாரும் பாராட்டிட மாட்டாங்க. ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை வைராக்கியமாக எடுத்து வைக்கும் பொழுது எல்லாரும் பாராட்ட மாட்டாங்க. முதல்ல நமக்கு வருவது என்னதான்? நிந்தை. ஆனால் உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? வைராக்கியம். ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாய். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவனை. நீங்களும் நானும் ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவனை. இந்த ஜீவனுள்ள நான் நிந்திக்கப்பட்டா, நான் அவமானப்படுத்தப்பட்டா, யாருக்கு அவமானம்? தேவனுக்கு அவமானம். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி வச்சிருக்காரே, இது நம்மளோட பெர்ஃபெக்ஷனால அல்ல. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஊழியத்திலும் சரி ஊழியத்துக்கு முன்னாடியும் சரி, என்னெல்லாம் அடித்து ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரனை போல் அலைய வச்சிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் இப்படி நிற்க வச்சிருக்க என்ன தெரியுமா? அவருடைய நாமம் நிந்திக்கப்பட்டோம். என் நிமித்தமாக அவருடைய நாமம் நிந்திக்கப்பட்டோம். அதே போல உங்களை ஆண்டோடைய நாமத்தை நிந்திக்கப்படுற அளவுக்கு நடத்துறாருன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். இங்கே இந்த கோலியாத் என்பவன் 40 நாள் இரவும் பகலும் வந்து தேவனுடைய நாமத்தை நிந்தித்தான், தேவனுடைய ஜனங்களை நிந்தித்தான். ஆனால் அதுக்குள்ள இருந்து ஒரு வைராக்கியம் உள்ளவரை எழுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா?
நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற கூட்டம். நமக்கு முன்பதாக நிற்கிறது கோலியாத்தா இருக்கலாம், கோலியாத்துக்கு அப்பனா இருக்கலாம். ஆனால் நமக்கு தேவைப்படுறது என்ன தெரியுமா? ஒரு சின்ன கல் போதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சின்ன கல் போதுங்க. நாய் அடிக்கிறதுக்கு இங்கே ஒரு 10 நாய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணுவோம்? முதல்ல கையில் கல் கிடைக்கதான்னு பார்ப்போம். அவன் கோலியாத்தை பார்த்தது நாயை போல தான். ஏன் தெரியுமா? அவனே ஒத்துக்கிறான். என்ன ஒத்துக்கிறான் பாருங்களேன். அடுத்தது சபித்தான். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது எந்த இடத்துல, சவுல் இடத்துல என்ன சொல்லல? அந்த நாயை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னானா? சொல்லல. ஆனா போய் அவனை பத்தி அவன் சொல்றான், நான் இப்படிதான் ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு, ஒரு தடவை கரடி வந்துச்சு, நான் என்ன பண்ணேன்? நான் கிழித்து போட்டேன். அதை போல இது ஒண்ணு அப்படிதான் சொன்னான். சிங்கத்தை கூடியும் கரடி கூடியும் நாயை கம்பேர் பண்ண முடியுமா? கம்பேர் பண்ண முடியாது. முடியுமா சொல்லுங்க? நம்ம ஒரு இடத்துல சிங்கம் கரடி இருக்கு, அதை போல அப்படின்னு சொல்ல கூட ஒரு கெத்து இருக்கும். அது கூட நாய் என்ன போச்சு, நீங்க 3 பேர் ஒரே கேட்டகரிடான்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்து பிச்சு போட்டுருவாங்க. ஏன்டா நாங்க யாரு, நீ யாரு, எனக்கு உனக்கு ஒரே கம்பேரிசன் இருக்குல்ல. ஆனா இவன் அப்படி கம்பேரே பண்ணல. ஆனா சத்துரு பாருங்களேன், இவனை எதிராக நின்ன சத்துரு என்ன கம்பேர் பண்றான்? கையில குச்சோடவும் கல்லோட வர்றதுக்கு நான் நாயான்னு கேட்குறான். தாவீது சொல்லல, கர்த்தரா சொல்ல வச்ச வார்த்தை. ஏன் தெரியுமா? தாவீது பார்வையில சிங்கத்தை துரத்துவதற்கு நம்ம கல் எடுப்போமா? கையில் கத்தியாவது வேணும், இல்லை கன்னாவது வேணும். ஆனால் தாவீது பார்வைக்கு அவன் ரொம்ப சின்னவனா தெரிஞ்சான். அதனால தான் கல் எடுத்துகிட்டு போட்டான். எடுத்துகிட்டு போகும்போது அவனோட மைண்டில் என்ன வந்துருச்சு? எப்பா என்னை நாயின்னு நினச்சி கல் எடுத்துகிட்டு வராயா? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் ஜீவனுள்ள தேவனை ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சத்துருவர் எப்படி பார்க்குறோன்னு பார்த்தீங்களா? நாயை போல தான் பார்க்கணும். அதுக்கு நாயை சபிக்கிறோம், நாயை போ, நாயன் ஜோபம் பண்ணக்கூடாது. நம்ம பார்வை அவ்வளோ தான் இருக்கணும். நம்ம உடனே பாஸ்டர் சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது? ஆண்டவரே இந்த நாய் போகட்டும், இந்த நாய் என் வாழ்க்கையில் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே வந்துடும், எதுக்கு எடுத்தாலும் நாய்ங்கிற வார்த்தை வந்துடும். நான் அப்படி சொல்லல, அவன் பார்வைக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. எங்கள் பாட்டி அடிக்கடி நாயேன்னு திட்டுவாங்க. ஒரு நாள் அப்படி தான் என் தம்பி என்னைய கம்ப்ளைண்ட் பண்ணுறான் எங்கள் பாட்டிக்கிட்ட. என்னது பாட்டி, தேவி என்ன நாயன்னு சொல்கிறான். உடனே எங்கள் பாட்டி, ஏன்டா நாயை சொல்கிற நாயை? இது என்னால் மறக்கவே முடியாது. ஏன்டா நாயே சொல்கிற நாய்? அப்போ அவங்க கிட்ட இருந்து தான் யார்கிட்ட வந்திருக்கு? எங்ககிட்ட. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சத்ருவானவன் அவனை எப்படி பார்க்குறான்? அவன் பெருசாக நினச்சிட்டு இருந்தான். இவ்வளோ நாள் எப்படி நினச்சிட்டு இருந்தான்? நான் தான் பெரியார் அப்படின்ட்டு. ஆனால் வைராக்கியமாக ஒருவன் எலும்புனவனே இவனுக்குள்ளேயே பயம் வந்துருச்சு. நான் என்ன நாயா? அவன் எப்படி நான் என்ன நாயா? இன்னைக்கு நீங்க எலும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சத்ருவே நினைச்சிருவான் நான் நாய் தான் போல இருக்கு. இவன் கல்லை தூக்கிட்டு வரான், இவன் ஒரு சாதாரண ஒரு ஜெபத்தை எடுத்துட்டு வரான், சாதாரண ஒரு விசுவாசத்தை எடுத்துட்டு வரான், சாதாரண ஒரு பைபிள் எடுத்துட்டு என்னை எதிர்த்து வரானே அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போயிடுவான். இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படி தெரியுமா? மற்ற கூட்டத்தை போல பயந்து உட்காந்துருக்கோம். அவன் பேசட்டும், பேசாமல் இருப்போம், அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவனும் 40 நாள் என்ன இன்னும் தாவீது போலன்னா இன்னொரு 40 நாள் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பான்? வந்து பேசியிருப்பான். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்ததுனால சத்ருவனை உங்களை நிந்தையாக பார்க்குறானா, சுற்றி இருக்கிறவன் நிந்தையாக பார்க்க, அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். நம்ம ஜெபம் அப்படி இருக்கணுங்க. ஆண்டவர் அவங்க முன்னாடி என்ன ஆசீர்வாதமாக வைங்கப்பா. அவங்க முன்னாடி என்ன என்னது விளையாட்டு பொருளாக வச்சிடாதீங்க. அவங்க முன்னாடி பாருங்களேன், சிம்சோன் இந்த பெலிஸ்தீன் முன்னாடி விளையாட்டு பொருளாக மாறினான். ஆனால் கர்த்தரிடத்துல ஒரே ஒரு வார்த்தை கேட்ட, ஒரு விசாப்பா, ஒரு விசாப்பா. நீங்க கேளுங்களா, ஆண்டவர் ஒன் டைம், ஆண்டவர் ப்ளீஸ் ஜீசஸ் ஒன் டைம், இந்த ஒரு டைம் எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவனும் செத்து அவனோட 3000 பேர் செத்தாங்க. அப்போ அதில் ஒரு வசனம் இருக்கு, அவன் உயிரோடு இருந்து மரித்து அவன் ஜெயித்தது கொன்றது அநேகராம். ஹலோ, ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிற அபிஷேகம் சாதாரணமானதல்ல. ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற நம்பிக்கை சாதாரணமானதல்ல. நம்ம முன்னாடி இருக்கிற தடை ஒன்றுமே இல்லை. நீங்க சொல்ல வேண்டியது எப்பத்தா. ஆமென், ஹல்லேலூயா. எப்பத்தா சொல்லுங்களேன், எப்பத்தா. விசுவாசத்தோடு சொல்லுங்க. யாரெல்லாம் விசுவாசம் இந்த வார்த்தையை சொல்றீங்களோ திறக்கப்படும். ஆமென். இது எப்படி தெரியுமா? அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தை. எப்பத்தா என்ன திறந்துருவாயா அப்படின்னு இல்லை, திறக்கப்படுவாயாக. ஆமென், ஹல்லேலூயா. எப்பத்தா என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? திறந்துருவியா. நம்ம சில நேரம் கேட்போம் தெரியுமா, என்னது வருவீங்களா
உட்காருவீங்க, அப்படியெல்லாம் இல்லை. திறப்பாயாக. ஆமென், ஹல்லேலூயா. திறக்கப்படுவதாய் சொல்லுங்களேன் சத்தமா சபையே. எப்பத்தா, அழகா போட்டிருக்குல்ல, எப்பத்தா திறக்கப்படுவாயாக. அழகா டபுள் கோட்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி, இன்னொரு பாயிண்ட் எல்லாம் இருக்கு, சரி டைம் இல்லை, ஆனாலும் நீங்க சொல்லுங்க எப்பத்தா. இந்த வார்த்தையை சொல்லுங்க, எப்பத்தா. எப்பத்தா. இந்த திறக்கப்படுவதற்கு தடையா இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் உங்களை விட்டு எடுத்து போடுங்க. திறக்கப்படுவதற்கு எந்த காரியமா இருந்தாலும், திறக்கப்படுவதற்கு எந்த காரியமா இருந்தாலும் அது தடை. என்ன தடைங்கிறத யோசிச்சு பாருங்க. அது நீங்க 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 என்ன தடை பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க விசுவாச தடையா? உங்க விசுவாச தடையா? உங்க ஜெப தடையா? ஹல்லேலூயா. என்னங்கிறத ஆமென், ஹல்லேலூயா. ஜீசஸ். கண்களை மூடி, கண்களை மூடி எல்லாரும், ஆண்டவரே எனக்கு முன்பதாக இருக்கிற தடை ஒன்றும் இல்லைப்பா சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க, எனக்குள்ள இருக்க தடையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் சேஞ்ச் ஆக வேண்டியது இருக்கு, நான் ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. நான் தைரியமாய், நான் ஒருவன், நான் ஒருவன், நான் ஒருவன். ஹல்லேலூயா. நீங்க ஒருத்தரோட பொருத்தனை போதும். நீங்க செய்கிற ஒருத்தரோட ஜெபம் போதுங்க. மற்றவங்கள நிந்தையா பார்க்கட்டும், மற்றவங்கள ஏளனமா பார்க்கட்டும், மற்றவங்கள உங்ககிட்ட கேள்விகளா கேட்கட்டும், ஆனா நீங்க உங்க வாயை திறந்து பேசுகிற ஒரு வார்த்தை, இயேசுவே. ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மை. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த பாதை? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் ஆதினதின் காலத்தில், ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செவ்வையாய் எனக்கான யாவையும் செய்து முடிப்பே. ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செவ்வையாய் எனக்கான செய்து முடிப்பே. உங்க கைகள் உம்மாலாகாதது, உம்மாலாகாது. சொல்லுங்களேன், எப்பத்தா திறக்கப்படுவதாக. அப்பா, அடைப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக. எதுவும் இல்லை உம்மால் கூடாதது, எதுவும் இல்லை இயேசுவால் கூடாதது. ஏன் தெரியுமா? எனக்காக யாவும், எனக்காக யாவும் செய். விசுவாசத்தோடு, சந்தோஷம். என் தேவன் நீர் இருக்கையில் பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப நீர் இருக்க பயமே இல்லை. உடைய கண்களை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது ஹானாக்காக செபிக்கணும். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நான் வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போயிருக்கிறார். எந்திரிச்சு நில்லுமா. சபையாக கரங்களை நீட்டி இந்த வாலிப நாட்களில் சபைக்கும் சமுதாயத்துக்கும் உண்மையா இருக்கு. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களேன் இந்த வாலிப நாட்களில். ஆமென். நம்மளோட அநேகருடைய ஜெபங்கள் இந்த பிள்ளையை தாங்கட்டும். ஒரு தவறான வழியில போகக்கூடாது. மகளை பார்க்கிறவர்கள் கர்த்தரை பார்க்கணும். கர்த்தருக்கு என்று ஒரு விசேஷித்த ஒரு மகளாய் வளரட்டும். அநேக வாலிபர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். நமக்கு ஒரு புள்ள இருந்தா அவன் மேல என்ன இறக்க வச்சு ஜெபம் பண்ணுவீங்களோ அதே போல ஆண்டவரே இந்த வாலிப நாட்களிலே ஆண்டவரே ஒரு அடி அடித்து வைத்திருக்கிறீர். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசனம் எப்பொழுதும் கூட இருக்கட்டும்ப்பா. பொல்லாங்கான சத்துரு கண் வைக்க கூடாது. சொல்லுங்க, பொல்லாங்கான சத்துரு கண் வைக்க கூடாது. பொல்லாங்கான சத்துரு கண் வைக்க கூடாது. கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க கூடாதபடி, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழக்கூடாதபடி சத்துருவானவன் கண் வைக்க கூடாது.
சத்துரு தொடரும் பொழுது அவன் நம் கண்களுக்கு முன்பதாகவே மடங்கடிக்கத்தக்கதாக ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராகப்பா. என்னை நடத்துகிறவர் சேனைகளின் கர்த்தர். நான் யுத்தம் செய்வதில்லை, யுத்தம் உம்முடையது. மகளை ஆசீர்வதிக்கிறேன். மகளுக்கு தேவையான கிருபை வேலை தருவீராக. ஞானமாய் நடந்து கொள்ள, தேவ பயத்தோடு நடந்து கொள்ள கிருபை செய்ய கிருபையின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.